ஸோ வணக்கம், நம்ம வெல்கம் டு பேக் அவர் சேனல் ஸ்கிரிப்ட் பேப்பர். இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே பாண்டிச்சேரி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வழக்கம் போல் ஒரு லோவஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப்பை நீங்கள் இன்றைக்கி எங்களை சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். லோவஸ்ட் பட்ஜெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாகவே, இந்த vlog ஃபுல்லாகவே நான் எங்களோட ஃப்ரெண்டு அஜய்க்கு வந்து இந்த வீடியோவை ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேங்கில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். 11:59 வரைக்கும் வரேன்னு சொல்லி இருந்தோம்னா 12:01 வரலன்றான். ஸோ அதே கணக்கில் தான் இன்னைக்கு காலையில் எங்களை வரலன்ற ஒரு ரீசனை சொல்லி இல்லை ஃபோனே எடுக்காம டென்ஷன் பண்ணிட்டான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே அவனுக்காக நாங்கள் ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம புதுச்சேரியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது லோ பட்ஜெட் ட்ராவல், லோ பட்ஜெட் பிளான்ன்றதுனால நாங்கள் வந்து உள்ளே எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. சம்மர் ரஷ்ஷு, அது என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷு வேறு. ஸோ எங்களால் சில மாண்டேஜ் ஷூட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவன் வீட்டுக்காது இவன் பேசுறது, இவன் வீட்டுக்காது அவன் பேசுறதுலாம் ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாகவே போயின்னு இருந்தது. ஸோ இருந்தாலும் நல்லா இருந்தது, சூப்பர் தான். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நீங்க கீழே போட்டோ போடுறோம். அஜய் எங்களுக்கு ஸ்பான்சர். இன்னைக்கு வந்து அவர் வரல இன்னைக்கு, ஆனா இன்னைக்கு ஃபுல் டே வந்து அவருக்காக தான் டெடிகேட் பண்ண போறோம். எங்களுக்கு சம்சா வடை எது போச்சுனாலும் ட்ரெயின்ல வந்து அவரோட காசு தான் எடுத்து செலவு பண்ணோம். நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு இந்த விளாக கண்டினியூ பண்றோம். ஓகே, எஸ். காய்ஸ், தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்ப நீங்க பண்றாதீங்க. நியூ இயர் டைம்ல, கிறிஸ்மஸ் டைம்ல வரதா இருந்தா ரூமை புக் பண்ணிட்டு வாங்க. ரூம் புக் பண்ணாம வராதிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப லோ பட்ஜெட் பிளான் சொல்லிட்டு நாங்க போட்டோம். 2000 ரூபாய்க்கு ரூம் கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்து பார்க்கும்போது 4000 ரூபாய் கேட்கறாங்க. எல்லாமே டபுள் மடங்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னும் சாப்பிட கூட இல்லை, ரூமை தான் தேடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரூமை கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு டயர்டா இருக்கு, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இதெல்லாம் சொல்றோன்னு தெரியுதா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை மாதிரியே. ஸோ இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, முன்னெச்சரிக்கையா பண்ணி நீங்களும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கங்க. எங்களுக்கு முடியல, தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டால வந்து 149 ரூபாய்க்கு பாண்டிச்சேரி போலாமா, 200 ரூபாய்க்கு பாண்டிச்சேரி போலாமான்னு சொல்றாங்களா, அவங்க பேச்ச தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அஜய். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே நாங்க அஜயை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். ஆனா எங்க ஸ்பான்சர் பண்றேன் அஜய். 500 ரூபாய். ஆமா. ஒருத்தர் அப்பத்துல இருந்து பசி பசின்னு கேட்டு வர கண்டிக்கிறீங்களா? யாருன்னா யாரு நான் தான் சார். என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? சார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். பாவி, உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பசிதான். ஃபர்ஸ்ட் சாப்பாடு கடையை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேட போறோம். முதல்ல சாப்பிடுறேங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, போட்ட பாதி செத்து கிடக்குறான். மீதி சாப்பிடுறதுக்குள்ளயும் நாங்க எங்க ஊருக்கு போய் சேர்றோம். அதனால சாப்பிட்டுறோம். ஃபர்ஸ்ட் போத நான் வந்துடுறேன். ரொம்ப டயர்டா இருக்கா. சத்தியமா கண்டென்ட்டுக்காகலாம் இல்லை, சுத்தமா முடியல. ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. காலையில இருந்து சாப்பிடல, சீக்கிரமா வேற எழுந்துட்டோம். சரி ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். யாராலையுமே முடியல. ஏன்னா இங்க எந்த கேட்டாலும் எல்லாமே டபுள் சார்ஜ் தான். நான் அப்பவே சொன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இங்க காசு தான். இங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்ல முடியல. ஏதோ எங்க அஜயோட ஸ்பான்சர்ல இப்ப நாங்க ஜூஸ் குடிக்கிறோம். தேங்க்ஸ் அஜய். நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம். இந்த சேனலுக்கு, இந்த வீடியோக்கு நீ வரலாலும் பரவாயில்ல, இது நீ இவ்வளவு வாங்கி கொடுத்ததுக்காக உன்னை நாங்க மறக்க மாட்டோம். மச்சான் வாங்க, கேமராமேன் ஜூஸ் குடிங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணோம். இப்போ போன கிளிப்பில் வந்து நாங்கள் ஒரு ஜூஸ் கடையில் குடிச்சிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கிளிப் மட்டும் தான்.
வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேட்டு கேளுங்க. ஏன்னா ரேட் எல்லாம் நம்ம நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு சாத்துக்குடி ஜூஸோ இல்லை ஒரு ஆரஞ்சு ஜூஸோ பாத்தீங்கன்னா ஒரு 40 இல்லை 50 மேக்ஸிமம் 60 தான் இருக்கும். இங்க எடுத்தோன்னும் 80 போறாங்க, 90 அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நாங்க 5 பேர் குடிச்சதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தா எங்களுக்கு 390 கிட்ட பில்லு வந்துருச்சு. ஸோ நாங்க வெயிலுக்கு அதிகமாக நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல உள்ள போயிட்டோம். அதனால நீங்க வரப்ப என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு கடையிலயும் உள்ள போயிட்டு நல்லா கேளுங்க. ஜூஸ் அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் இல்லை, மாதிரியில் ஏதோ பால் தெரிஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஆக்சுவலி அந்த போர்டு பாத்தியா, அந்த போர்டுல இது லிஸ்டே போடல, பிரைஸே போடல, எந்த ஒரு போர்ட்லயுமே வந்து ரேட்டே வந்து மென்ஷன் பண்ணல. அதனால இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க வரவங்க இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க எல்லாம் பார்த்து கார்னர் பண்ணி ஏதோ ரேட் ஃபிக்ஸடா கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ நாங்க பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் டீட்டெயில்டா உஷாரா போங்க. ஸோ இதே மிஸ்டேக்கை நாங்க ஃபுட்டுல பண்ண மாட்டோம். ஃபுட்டுல ப்ராப்பரா விசாரிச்சுட்டு எங்க கம்மியா கிடைக்குது எங்க குவாலிட்டியா கிடைக்குதுன்ற விஷயம்லாம் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். ஏன்னா இது பட்ஜெட் பிளான். இப்போ வந்து ஒரு வழியாக நாங்கள் ரூமை பார்த்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டோம். ரூம் இன்னும் உள்ளே போகல, அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிறதுக்கு கடைக்கு வந்திருக்கோம். பிரியாணி வந்து இங்கே தொக்கு பிரியாணி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால தொக்கு பிரியாணி வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரூமை உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். ஸோ ரூம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூம் தான் பார்த்துருக்கோம், கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு. ஸோ ரூமோட நீட்னஸ், அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, ரூம் எப்படி இருக்கு, ஸோ போகிறதுக்கு வரதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா, நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு அந்த லொக்கேஷன்ஸ்க்குலாம் இது பக்கத்தில் இருக்கான்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு இந்த ரூம் உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்களும் அந்த ரூமை நீங்கள் இது பண்ணிக்கலாம். சாப்பாடு வாங்கியாச்சு, செம்ம பசியில் இருக்கும், எல்லாரும் செம்ம டயர்ட்லேயே இருக்கும். ஸோ நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூமும் பார்த்தாச்சு. ரூமுக்குள்ளே போகிறோம். ரூமுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றப்போ ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் ரூம் பற்றின அந்த நீட்னஸ் நான் சொன்ன அந்த ரூமோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ரூம் ஓகேனா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நிம்மதியான ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு மற்ற வேலைகளாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். காய்ஸ், ஸோ ரூமுக்கு வந்தாச்சு, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரூம் இப்போ காட்டுறோம் உங்களுக்காக. பசங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் இது மேலே எங்களால் எதுவும் முடியாது. ஸோ எல்லாம் ரெஸ்ட் மூடில் போக போகிறோம். ஸோ உங்களுக்காக ஒரு ஷார்ட் ரிவ்யூனா இந்த ரூமை பற்றி நாங்கள் காட்டலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக. ஸோ எங்களோட ட்ரிப் பிளானே அதுதானே. அதனால் இந்த ரூமை காட்டுறோம், பாருங்கள். ஸோ அதோட ரேட்லாம் வந்து நண்பர் சொல்லுவா போல டீட்டெயில்டாக. அதோட ரேட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வருது. இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்ன பட்ஜெட் பண்ணலாம், இது என்ன பட்ஜெட் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாங்கள் சொன்ன பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த வார்ம் வெல்கமிங் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல, பட் ஆனால் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு நல்லா பேசுறாங்க, எது கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ ரூமை நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே தான். ஸோ உள்ள ஒரு 2 பெட்ரூம் இருக்கு, அதையும் காட்டுங்க. ஒரு பெட்ரூம் இருக்கு. அதாவது வந்துட்டு இப்போ இந்த டைம்ல இந்த பட்ஜெட் இது வந்துட்டு இது 3500 ரூபாய் வந்திருக்கு. பட் ஆனா ஆர்டினரி டைம் அப்படின்னா இதோட கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக இந்த பட்ஜெட் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து நிறைய பேர் வருவாங்க, அதனால வந்துட்டு பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கு. மேபி நீங்க நார்மல் டைம்ல வந்தா இது ஒரு 1800 2000 கூட நீங்க முடிச்சு கூட நல்லா பண்ணிக்கலாம். 2000 இது ஒர்த்தான இதுதான் சொல்ல முடியும். ஸோ பசங்க கூட நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கு, நம்ம இங்க டான்ஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டைம்ல இது ஓகே, உங்களுக்கு என்னன்றது உங்களோட ஒப்பீனியனை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, பார்க்கலாம் என்ன இதுன்ட்டு. ஸோ வீடியோ முடிஞ்சது. ரூமை பார்த்தாச்சு, சாப்பாடு பார்த்தாச்சு, எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. முடியலங்க, ரொம்ப டயர்டாகவே இருக்கு. ஸோ கேமராமேனு கூட வந்த மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்கு. அதனால நாங்கள் ப்ராப்பர் ஒரு ரெஸ்ட்டுக்கு போக போகிறோம். அப்போ தான் நைட்டுக்கான வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ இத்தனை உங்களிடம் விடை பெறுகிறேன். அதனால நான் போய் படுக்க போறேன். பாய்.